யாருக்கெல்லாம் வந்து நாள்பட்ட நுரையீரல் வியாதிகள் உள்ளதோ, மூச்சுக்குள்ள சுருங்கி இருக்கிறதோ, இப்போ சிம்பிள் பிரீதிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, நுரையீரல வந்து செஸ்ட் வால் மசில்ஸ் இருக்கு, நெஞ்சுக்கூடு, அது விரிவடை செய்திருக்க வேண்டிய எந்த நோய்களுக்கு எந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் பண்ண வேண்டும், எந்த உபகரணத்தோடு பண்ண வேண்டும். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் சிறப்பு மருத்துவர். இந்த எபிசோடில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூச்சு பயிற்சிகள், அதாவது பிரீத்திங் டெக்னிக்ஸ் ஃபார் குட் லங் ஹெல்த். இந்த மூச்சு பயிற்சி என்று பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி பிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன், நுரையீரல் புனரமைப்பு. யாருக்கெல்லாம் வந்து நாள்பட்ட நுரையீரல் வியாதிகள் உள்ளதோ, மூச்சுக்குள்ள சுருங்கி இருக்கிறதோ, அவங்களுக்கு இந்த மீண்டும் இந்த லங் ஃபங்க்ஷன் நல்லா வருவதற்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இந்த லங் ஃபங்க்ஷன் நுரையீரல் செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய மூச்சு பயிற்சிகள் எல்லாம் உள்ளது. இந்த மூச்சு பயிற்சியானது பலதரப்பட்ட மூச்சு பயிற்சிகள் உள்ளது. இப்போ சிம்பிள் பிரீதிங் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் ஸ்பைரோமெட்ரி என்று உள்ளது. அதாவது 3 ball மீட்டர் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம். அந்த டியூப்ல வந்து மூச்சை இழுத்து வேகமாக ஊதும் பட்சத்தில் அந்த பால் ரைஸ் ஆகும். அதன் மூலமாக நம்ம நுரையீரலுடைய எத்தனை பால் ரைஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு வேண்டிய நுரையீரல் மூச்சு பயிற்சிகள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த வயிறு மற்றும் செஸ்ட் ரெண்டு, மார்பு மற்றும் வயிறு பகுதியில் உள்ள டயப்ரம் என்று சொல்லுவோம் மசில்ஸ், அந்த சதை வந்து அதிகமாகாமல் அந்த இயக்கம் டயப்ரமேட்டிக் எக்ஸசைஸ் என்று சொல்லுவோம். இதன் மூலமாக நம்ம நுரையீரலில் வந்து மூச்சு அதிக அளவு நமக்கு அந்த காற்று கொள்ளளவுக்காக சில பயிற்சிகள் உள்ளது. நுரையீரலில் வந்து செஸ்ட் வால் மசில்ஸ் இருக்குது, நெஞ்சுக்கூடு, அது விரிவடை செய்திருக்க வேண்டிய நமக்கு மூச்சு பயிற்சிகள் உள்ளது. இது எல்லாமே இந்த பிராணாயாமம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆங்கில மருத்துவத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிசியோதெரப்பி, பிரீதிங் எக்ஸசைசஸ், பிரீதிங் டெக்னிக்ஸ் என்று உள்ளது. அது நிறைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாகவும் பண்ணலாம், சாதாரணமாகவும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த நுரையீரலுடைய செயல்திறன் அதிகமாகும், அவங்களுடைய ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாகும், மீண்டும் நுரையீரல் சேதமாகாமல் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த மூச்சு பயிற்சியானது நுரையீரலுடைய நலத்துக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இது வந்து நமக்கு நுரையீரல் புனரமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை. எந்த ஒரு நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த பல்மோ ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற மூச்சு பயிற்சிகளை நம்ம சேர்ந்துக்கிடணும். அந்த பயிற்சிகள் வந்து தினந்தோறும் காலை மாலை 2 வேளையும் ஒரு 1/4 மணி நேரம், அதில் அதிகபட்சம் 1/2 மணி நேரம் பண்ணாலே போதுமானது. எந்த நோய்களுக்கு எந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் பண்ண வேண்டும், எந்த உபகரணத்தோடு பண்ண வேண்டும் என்று நமக்கு வந்து இந்த செஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் உள்ளார்கள். அவங்களுடைய ஆலோசனையுடன் இந்த பயிற்சிகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக செய்து வந்தால் நுரையீரல் வளமாக இருக்கும். நல்ல முறையில் நாம் லங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பேணி பாதுகாக்க முடியும். இந்த எபிசோடில் நம்ம நுரையீரல் நலத்திற்கான சுவாச பயிற்சிகள், பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன், செஸ்ட் பிசியோதெரபி பற்றி பார்த்தோம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்ப்பதற்கு பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.